தேங்க்யூ லார்ட். உங்கள் கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரத்தினால் எங்களை தாங்கினதற்காக நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஐயா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதி பலிகளை செலுத்துகிறோம். துதி பலிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோத்திரம் 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 தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவே தோத்திரம் 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 தோத்திரம். நீர் கொடுத்த நன்மையான ஈவுகளுக்காக நன்றி 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 அப்பா. நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி 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 நன்றி. பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. தோத்திரம் 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 தோத்திரம். திரும்பி பார்த்து உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நீர் கொடுத்த பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. பலவீனங்களிலே உம்முடைய பலன் எங்களை தாங்கினதற்காய் நன்றி 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 அப்பா. பிரைஸ் த லார்ட். எங்களுடைய செட்டையின் நிழலில் ஆரோக்கியம் இருக்க செய்ததற்காய் நன்றி அப்பா. நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா. நல்ல துணையாளரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அனுகூலமாய் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே. நன்றி அப்பா. உம்முடைய அனுகூலமான அனுகூலங்களுக்காய் நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டது போல தகப்பனே, வருகிற நாட்களிலும் உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ள செய்ய போகிறீர். நாங்கள் விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோத்திரமையா தோத்திரம் தோத்திரம் தோத்திரமையா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பிரைஸ் த லார்ட். ஜெய கிறிஸ்துவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய ஞானத்திற்காக உம்முடைய பலத்திற்காக நன்றி 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 ஐயா. கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஜீசஸ். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஏந்ததா
ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோ, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோ, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோ. உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்களுக்கு வேற ஒன்றும் கொடுக்க இயலாது தகப்பனே. நன்றிகளை காணிக்கையாக உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோத்ரம் தோத்ரம் தோத்ரம். பிரைஸ் த லார்ட். துதிகளை செலுத்துகிறோம். பிரைஸ் த லார்ட். நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதைகளிலே நடத்தி கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோத்ரம் 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 தோத்ரமையா. பிரைஸ் த லார்ட். உள்ளத்திலிருந்து உமக்கு துதிகளை செலுத்துகிறோம். பிரைஸ் த லார்ட். உம்முடைய நாமத்தை நினைவு கூறுகிற எந்த ஒரு இடத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராக, எங்களை நேசிக்கிறவராக, எங்களிடத்திலே உம்முடைய கிருபையான தயவுகளை பாராட்டுகிறதற்காக நன்றி 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 அப்பா. நன்றி நன்றி. நீர் உண்டு பண்ணின எல்லாவற்றை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவர் அப்பா. நன்றி ஆண்டவரே. வார்த்தையானவரே, உம்மை இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பூமி எங்கும் உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. மேன்மை பொருந்தியவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். மேன்மை பொருந்தியவருக்கு துதிகளை செலுத்துகிறோம். சத்துருக்களை அடக்கி போட, பகைஞனை பழிகாரனை அடக்கி போட துதியினால் எங்களை பலப்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை எங்கள் முழு இருதயத்தோடும் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகா உன்னதமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லையே. உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள் அல்லவா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். விசுவாசத்தோடு உம்மை துதிக்கிறோம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு பலன் அளிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். பிரைஸ் த லார்ட். நன்றி 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 செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரிக்கும்படியாக ஹல்லேலூயா எங்களை ரட்சித்திருக்கிறீரே. தோத்திரம் 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 தோத்திரம். உடைய ரட்சிப்பினால் எங்களை கழிகூற பண்ணுகிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பிரைஸ் த லார்ட். நன்றி அப்பா.
ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களை உடையவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவரே, உம்முடைய வார்த்தையிலே ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவது இல்லை என்று சொல்லி இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். வானம் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தையில் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறவரே, வார்த்தையானவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மை இந்த காலை வேளையிலே உயர்த்துகிறோம். We exalt thy holy name highly, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. நன்றி 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 நன்றி. பிரைஸ் த லார்ட். சதா காலங்களுக்கும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம். எங்கள் கண்மலையானவரே, கோட்டையே, எங்களுடைய இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாங்கள் நம்பி இருக்கிற துருகமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கேடகமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இரட்சணிய கொம்பே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயர்ந்த அடைக்கலமானவரே, துதிகளுக்கு பாத்திரரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தோத்திரம் 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 தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் காலடிகள் வலுவாதபடிக்கு எங்கள் நடைகளை எல்லாம் ஸ்திரப்படுத்தி வழி நடத்தி வந்தீரே. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. எங்களை காப்பாற்றுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹப்தோஹே பரியாங் கெலம் தரப சப்தோ கடரியான் தலதா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இரட்சகரே, மீட்பரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறபடியினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பரிபூரண ஆனந்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்ணீர்களை துடைக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காயங்களை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை நீர் அற்பமாய் நினைக்கவில்லையே, எங்களை அருவருக்கவில்லையே. நன்றி அப்பா நன்றி அப்பா. மனிதர் பார்க்கிறபடி நீர் எங்களை பார்க்கிறதில்லையே. நன்றி அப்பா நன்றி அப்பா. தோத்திரம் 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 தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம். உம்மிடத்திலே பயபக்தியோடு உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். உமக்குரிய கனத்தை உமக்கு மாத்திரம் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம். பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஜாதிகளை ஆளுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தோத்திரம் 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 தோத்திரம். உமக்குரிய வல்லமையை மகிமையை உமக்கு மாத்திரம் செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
Praise the Lord. Hallelujah. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லியிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு காத்திருக்கிறோம், உமக்கு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாத முதல் நாளிலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையினால் எங்களை திருப்திப்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம். பிளவுங்கிஹபதிங்கல்ல தோரெபிதிலரியந்தலதாம். தோத்திரமையா. சேனைகளின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோம். பயங்கரமான பராக்கிரமசாலியாக எங்களோடு கூட இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தோத்திரமையா தோத்திரமையா. மெஜஸ்டி லார்ட், உம்மை துதிக்கிறோம். மாட்சிமையும் மகத்துவமும் நிறைந்தவருக்கு தோத்திரம் 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 தோத்திரம். ஜீசஸ், காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்து உமக்காக, உமக்காக கொடுத்தேருமையும் எமக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. தேங்க்யூ லார்ட். துதிகளுக்கு பாத்திர நீர் மாத்திரம் தான்ப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக, ஹல்லேலூயா, உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய நாமத்தை, உம்முடைய பரிசுத்தத்தை, உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய மாட்சிமையை ஆராய்ச்சி செய்யும்படியாக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கே ஆராதனை ஆராதனை. ஜீசஸ், thank you Lord. துதி பலிகளை செலுத்துகிறோம். Jesus, name above all names, living word, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவ அப்பமானவரே, உம்மை துதிக்கிறோம். பிரைஸ் த லார்ட். நன்றி செலுத்துகிறோம். ஜீவ வார்த்தையானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம்.
प्रकालं तो रप्तिहं तिक्करपलं तो रजदलंतरदलदा जीरबदिहर्यंतरतलदा ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுவோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லுகிறது கர்த்தர். கர்த்தருடைய வாய் அதை சொல்லுகிறது. டிவைன் ப்ரொடெக்ஷன். கர்த்தர் நமக்கு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறவர். நாம் ஒரு வீட்டை கட்டுகிறோம். நம்ம வீட்டை சுற்றிலும் முதல் அவர்கள் கட்டுகிறது காம்பவுண்டு வால். ஏனென்றால் அதற்கு பாதுகாப்பு அவசியம். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், அதற்கு சுற்றிலும், ஒரு பக்கம் மாத்திரம் அல்ல, முழுவதிலும். நாம் நம்முடைய சரீரத்தை கர்த்தருடைய ஆலயமாக அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு பக்கம் மாத்திரம் கர்த்தர் நமக்கு பாதுகாவலராய் இருக்கவில்லை, சுற்றிலும் எப்படியாம் அக்கினி மதிலாய் இருக்கிறார். வால் ஆஃப் ஃபயர் என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆலோசனைகளை இந்த காலை வேளையிலே கேட்போம், பலன் அடைவோம். யோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 10வது வசனம். யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? போதும். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி சுற்றி நான் அதற்கு சுற்றிலும். கர்த்தர் அதை நமக்கு, யார் இதை சொல்லுகிறது என்றால் எதிராளி சொல்லுகிறான். நீர் அவனை சுற்றிலும் இருக்கிறீர், அப்புறம் எங்கிட்ட நான் போய் அவனை தொடுறது? அவன் வீட்டையும், அவனை மாத்திரம் அல்ல, அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைக்கவில்லையா? சும்மாவா அவன் பயந்து நடக்கிறான்? அவன் என்ன உமக்கு விருதாவாக ஒன்றும் பயப்படலை, நீ பாதுகாக்கிறீர், அதனால உமக்கு பயத்தோடு நடக்கிறான். அவன் கைகளின் கிரியையை நீர் தொடர்ந்து என்ன செய்கிறீர்? ஆசீர்வதிக்கிறீர். அவனுடைய சம்பத்து அவன் ஊரில் மட்டும் பெருகலை, தேசத்திலேயே பெருகுகிறது. இது எதிராளி கர்த்தரிடத்திலே போய் முறையிடுகிறான். அதில் நல்ல ஒரு பதத்தை அவன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி சுற்றிலும் நான் உனக்கு அக்கினி மதிலாயிருப்பேன் என்று சொல்லுகிறவரே நோக்கி சத்துருவே சொல்லுகிறான், நீர் உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாக்கிறீரே. இந்த யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த சாத்தானும் எப்படி வருகிறான்? சுற்றி வருகிறான். பார்க்கலாம். நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் சுற்றி நீர் சுற்றி வேலி அடைக்கும் பொழுது நானும் சுற்றி வருவேன். நான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி
சுற்றி வருகிறேன். தொடர்ந்து நாம் அந்த 1வது அதிகாரம் 7வது வசனத்தையும் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கேயும் கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், எங்கே பாருந்து வருகிறார்? அப்போ கர்த்தருக்கு தெரியாத அவன் எங்கிருந்து வருகிறான்? நன்கு தெரியும். அதை அவன் வாக்கு மூலத்திலே கேட்கிறார். பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி, நம்மை சுற்றி கர்த்தர் அக்கினி மதிலா ஏன் இருக்கிறார் என்றால், சத்ருவானவன் நம்மை விழுங்கி போட வகை தேடுகிறான். வேதத்திலே இந்த யோபு கர்த்தருக்குள்ளாக தன்னை காத்து கொண்டான். அவனுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவன் நண்பர்கள் அவனை பரிகசிக்கிறார்கள். நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப, எங்களுக்கு என்ன தெரியும், சும்மாவா உனக்கு பிரச்சனை வருது? எல்லா பக்கத்திலும் அவனுக்கு இக்கட்டு, சஞ்சலம், நெருக்கம். தன்னுடைய சொந்த மனைவியே சொல்கிறாங்க, ஏயா நீ இவ்வளவு வேதனைப்படுற, ஒன்று செய், கடவுளை தூஷித்து உசுர விட்டுருன்னு சொன்னால் அது மாம்சீகத்திலே பேசுகிறார்கள். ஆனால் சாகிறது சாக போகிற, நீ கர்த்தரை தூஷித்து விடு. சத்ருவினுடைய நோக்கம் அதுதான். உங்களையும் என்னையும் எப்படியாகிலும் கர்த்தரை தூஷிக்க வைக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருக்கிறேன். நமக்கு மாத்திரமல்ல, யோபுவுக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை இணங்கி கொடுக்கிறார்களோ அவர்களை சுற்றிலும் அவர் வேலியடைத்து காக்கிறார் என்பதை யோபு 42ஆம் அதிகாரத்திலே வருவோமானால், அவன் இழந்தது அனைத்தையும் கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் வால் ஆஃப் ஃபயரினுடைய மகிமை. அவனை சுற்றிலும் வேலி அடைத்தார் என்பதை எதிராளி வார்த்தையிலே மாத்திரமல்ல, அவர் அதை நிறைவேற்றவும் போதுமானவராயிருக்கிறார். அவனை சுற்றிலும் அவர் எப்படி வேலி அடைக்கிறார், அதை நீங்கள் 42வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் அவனுடைய சம்பத்தை பெருக்குகிறார். கர்த்தர் அவனுடைய பிள்ளைகளையும் கூட கொடுக்கிறார். அவன் இழந்த பெலனை அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். ஒரு மனிதன் எதை வேணாலும் இழப்பான், ஆனால் தன்னுடைய சரீரத்தை அவன் காணும் பொழுது, வியாதிப்பட்டிருக்கும் பொழுது, சாத்தானே ஒரு இடத்துல சொல்லுவான் பாருங்க. யோபு 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நீங்கள் 4-5 படிச்சிங்கன்னா தெரியும். தோலுக்கு பதிலாக தோலையும் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனிதன் என்ன செய்து விடுவான்? கொடுத்து விடுவான். நீர் அவனை எலும்பை பாதுகாக்கிறீர், சதையை பாதுகாக்கிறீர், அப்புறம் எப்படி அவன் உண்மை தூசிப்பான்? அவன் தூசிக்க மாட்டான். அப்பவும் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் உன் கையில் இருக்கிறான், அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு. அந்த 5வது வசனத்தை வாசிங்க. நீர் உம்முடைய கையை நீட்டி. அப்போ நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறவர் நம்முடைய எலும்பையும் நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய சரீர அத்தனை உறுப்புகளையும் பாதுகாக்கிறவர் என்பதை சாத்தானே அங்கே மறைமுகமாக சொல்லுகிறான். உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உம்மை தூஷிக்கானோ? எதை வேணாலும் இழந்துருவான், பிள்ளைங்களை இழந்துருவான், பரவாயில்ல, அவன் தூஷிக்க மாட்டான். சொத்துக்களை இழந்து விட்டான், அவன் தூஷிக்கலை. இப்போ அவன் சரீரத்தை தொடுங்க, வேதனை தாங்க முடியாமல் உம்மை தூஷிப்பான் தானே. கர்த்தர் அதற்கும் அனுமதி கொடுக்கிறார். அவன் எதிலுமே தன் உதடுகளை திறந்து பாவம் செய்யவில்லை, தேவனை தூஷிக்கவில்லை. அந்த 2வது அதிகாரம் 10வது வசனம், 1வது அதிகாரம் 22, இந்த 2 வசனங்களிலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யவில்லை, தேவனை தூஷிக்கவில்லை. நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறவரை நாம் தூஷிக்காத பொழுது, அவரை நம்முடைய மத்தியிலே நம் நடுவிலே நாம் அசைக்கப்படாதவராய் வைத்திருப்போமேயானால், நாம் எதையெல்லாம் இந்த 8 மாத காலத்தில் ஒருவேளை இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுவார், நான் டபுளாக கொடுப்பேன். இன்றைய தினம் நீ இழந்ததை நான் இரட்டத்தனையாய் கொடுப்பதற்கு போதுமானவர். இன்னுமாக நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம்
11 முதல் 17 வரைக்கும் நீங்கள் அந்த பகுதியை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை. அங்கே ராஜா என்ன செய்கிறான்? இஸ்ரவேலின் ராஜா எலிசாவை ஆலோசனைக்காரனாக வைத்திருக்கிறான். எலிசா கொடுக்கிற ஆலோசனைகளின்படி அவன் செயல்படுகிறதுனாலே அங்கே இஸ்ரவேலை எந்த ஒரு எதிரியும் ஜெயிக்க முடியவில்லை. இப்போ 11 பாருங்க, இந்த காரியத்தின் நிமித்தம் இதனால சீரிய ராஜாவுக்கு ஒரு மனசு குழப்பம் ஆயிடுது. நம்ம போடுற திட்டங்களை யாரோ ஒருத்தர் போய் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லுகிறார்கள். அது யார் அந்த உளவாளி? அதை கண்டுபிடிக்க முதல்ல எனக்கு அதுதான் தேவை. இந்த இஸ்ரவேலை நம்ம ஜெயிக்கவே முடியலை. யாரோ ஒருத்தன் நம்ம போடுகிற திட்டங்களை எல்லாம் அங்கே போய் அந்த ராஜாவுக்கு சொல்லி விடுகிறாங்க. அப்போது அந்த ராஜாவினுடைய ஊழியக்காரரிலே ஒருவன் சொல்லுகிறான், அப்படி இல்லைப்பா, நாங்கள் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த ராஜாவுக்கு நீர் உம்முடைய பெட்ரூமில் என்ன பேசுவீரோ அதை கூட சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அங்கே இருக்குது. அது தெரியுமா? முதல்ல அவனை பிடிச்சிட்டு வா, அவன்தான் வேணும் எனக்கு. சீரிய ராஜாவுக்கு மிகவும் கோபம் வருகிறது. முதல்ல அவனை பிடிச்சிட்டு வாங்கடா. தெரியுதுல்ல, என் பெட்ரூமில் நான் பேசுகிற காரியத்தை கூட ஒருத்தன் போய் சொல்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட கில்லாடியாக இருப்பான். முதல்ல அவனை கேட்ச் பண்ணு. ஆட்களை அனுப்புகிறான். பாருங்க, இப்பொழுது ரதங்களும் குதிரைகளும் பலத்த 14வது வசனம், பலத்த இராணுவத்தையும் அனுப்புகிறான். காலத்திலே வந்து பட்டணத்தை என்ன செய்கிறார்கள்? சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். பட்டணத்தை சுற்றிலும் எதிராளி நிற்கிறான். இப்போ தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் எப்பொழுது எழும்புகிறான்? எழுந்து பார்த்தா சுத்திலும் இராணுவம் நிற்கிறது. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் எழுந்திரிச்ச உடனே வாசலில் ஒரு போலீஸ்காரன் கதவை தட்டுறான்னா நமக்கு எப்படி இருக்கும்? இன்னும் இந்நேரம் எதுக்கு? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? நாம் அப்படி தான் என்ன செய்வோம்? பலவிதமான திகில்களை அடைவோம், பயப்படுவோம். நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? நீங்கள் சரியான விலாசத்துக்கு தான் வந்திருக்கிறீர்களா? அப்படியெல்லாம் எலிசா ஒன்றுமே யோசிக்கலை. அவன் அழகாக ஜெபிக்கிறான். பயப்படாதப்பா. வேலைக்காரன் சொல்கிறான், ஐயோ ஆண்டவனே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதிரி சூழ்ந்து கொண்டான். பயப்படாத, அவங்களோட இருக்கிறவர்களை பார்க்கிலும். காரணம், எலிசாவை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கிறது. இந்த அக்கினி மதிலுக்கு முன்பாக சீரிய ராஜாவின் இராணுவம் எம்மாத்திரம். அதை குறித்து நீ பயப்படாத, நீ அமைதியாயிரு. ஆனால் வேலைக்காரன் அமைதியாக இருக்க முடியலை. அவன் மறுபடியும் பதறுகிறான். இப்போ தீர்க்கன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். இவன் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. ஆண்டவர் அவன் ஜெபத்திற்கு உடனடியாக பணிகிறார். வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறார். 17 வருகிறோம். எலிசா விண்ணப்பம் பண்ணி இவன் பார்க்கும்படி. அப்பன இவன் பார்க்கலையா? இவன் பார்த்தான் தானே. இவன் கண்ணு என்ன குருடாக இருக்கிறதா? பார்க்குறான். சீரிய ராஜாவின் இராணுவத்தை, பலத்த இராணுவத்தை, ரதங்களை, குதிரைகளை பார்க்கிறான். பார்க்க வேண்டிய அக்கினி மதிலை பார்க்கவில்லை. அதனால தான் எலிசா ஜெபிக்கிறான், இவன் பார்க்கும்படிக்கு. இவன் கண்களை என்ன செய்து விடுங்க? திறந்து விடுங்க. உடனே கர்த்தர் பாருங்க, என்ன அழகான ஜெபம் பாருங்க, எலிசாவினுடைய ஜெபம். ஐயோ ஆண்டவரே, இந்த வேலைக்காரர் சொல்கிறது மாதிரியே எங்களுக்கு பயமாக இருக்குது ஆண்டவரே, தயவுசெய்து வாங்க ஆண்டவரே. அவன் விசுவாசத்திலே தளரவில்லை, மனம் சோர்ந்து போகவில்லை. தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய வேலைக்காரனுக்கு கடத்துகிறான். இவன் பார்க்கணும் ஆண்டவர், இவன் பார்த்தானா விசுவாசித்துருவான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அவன் கண்களை திறந்தார்னு எழுதப்படவில்லை. ஏன்னா நம்ம டக்குன்னு நினைப்போம் எலிசாவா இருக்கலாம் தானே. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வியாக்கியானம் பண்ணுகிற பிள்ளைகள். கர்த்தருக்கு அது நன்கு தெரியும். ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேலைக்காரன் கண்களை கர்த்தர் திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன் என்பதை
கர்த்தருடைய ஆவியானவர் எலிசாவின் வாழ்க்கையிலே அதை நிரூபணம் செய்கிறார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும், நீ குதிரைகளோட வர்றியா வா, ரதங்களோட வர்றியா வா, ஆனா பரலோகம் அனுப்புகிற ரதங்களும் குதிரைகளும் அக்கினிமயமானவை. வித்தியாசம் உண்டுதானே? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் கர்த்தர் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர். சீரிய ராஜாவும் ரதங்களை குதிரைகளை பலத்த இராணுவத்தை அனுப்புகிறான். கர்த்தர் அனுப்பின குதிரைகளும் ரதங்களும் அக்கினிமயமானதாய் இருக்கிறதை அந்த வேலைக்காரன் கண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த எலிசாவை போல, இந்த யோபுவை போல நாம் நம்மை சுற்றிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை தக்க வைத்து கொள்ளுவோமேயானால், கர்த்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் இருப்போமேயானால், நம்மை சுற்றிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அக்கினி மதிலாய், நான் அதை சுற்றிலும் ஒரு பக்கம் மட்டும்தான் இருப்பேன், அவ்வளவுக்கு தான், அதுக்கு மேலெல்லாம் என்னால் முடியாது அப்படி சொல்லுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. அதற்கு சுற்றிலும் God is அவர் புரொட்டெக்டர் என்று பார்க்கிறோம். நம்மை பாதுகாக்கிறவர். இந்த உலகத்திலே பலவிதமான துர்ச்சம்பவங்கள், துர்ச்செய்திகள் நாம் கேள்விப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற விதத்தை எண்ணி பார்ப்போமேயானால், நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்பதற்கு தான் நம்முடைய இருதயம் நம்மை தூண்டிவிடும். 105ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 105:39. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். இந்த மேகம் எதை குறிக்கிறது? பால் ஆஃப் ஃபயர், அக்கினியை எதை நமக்கு சொல்லுகிறது என்றால், தேவனுடைய பிரசன்னத்தை நமக்கு காண்பிக்கிறது. நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன்னா, அப்போ நம்மை சுற்றிலும் கர்த்தருடைய பிரசன்னம், அது மறைவுக்கான கூடாரமாய் இருக்கிறது. இந்த கூடாரம் நமக்கு எதையெல்லாம் செய்கிறது? 3 விதமான காரியங்களை நாம் தியானித்து இந்த காலை ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம். நமக்கு ஒரு வழிகாட்டியாக தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கொண்டு செல்லுகிறது. நான் உன்மேல் என் கண் வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆலோசனை கொடுப்பேன். இந்த இடத்துல நான் எப்படி செய்ய தெரியலையே. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சுற்றிலும் இருக்கிறதுனாலே, அவர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறதுனாலே, அவர் நமக்கு டிவைன் ப்ரொடெக்டர் மட்டுமல்ல, தெய்வீக பாதுகாப்பாளர் மட்டுமல்ல, ஆலோசகராகவும் இருக்கிறார். 78ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 78ஆம் சங்கீதம் 14. பகலிலே மேகத்தினாலும் இரவு முழுவதும் அக்னி வெளிச்சத்தினாலும் இஸ்ரவேல் மக்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினவர். நமக்கு ஒரு ஆலோசகராக நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய பிரசன்னமாகிய வழிகாட்டியாக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலுயா. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21-22 இந்த காரியங்களை குறித்த விளக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். யாத்திராகமம் 13:21. இரவும் பகலும் வழி நடக்க, நம்ம இரவிலே வழி நடக்கவா செய்கிறோம்? நாம் தூங்கதானே செய்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தூங்கலாம், உன்னை காக்கிற கர்த்தராகிய நான் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நான் இரவிலும் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருக்கிறவர், வழி நடக்க கூடும்படிக்கு பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அவர்களுக்கு முன் சென்றார். அது ஜனங்களிடத்திலிருந்து அந்த அக்னி ஸ்தம்பமோ மேக ஸ்தம்பமோ விலகி போகவில்லை. அதுதான் ஹைலைட். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சுற்றி வியாபித்திருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகி போவது
இல்லை. உன் கையை பிடிச்சிட்டேனா நான் விட மாட்டேன். நீ தான் என்ன பண்ணுகிறாய், அவ்வப்பொழுது என் கரத்தை விட்டு விடுகிறாய். எனக்கு அது இது என்று சொல்லி என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே குறைந்து காணப்படுகிறாய். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலும் கூட நாம் வழி நடக்கத்தக்கதாக அக்னி ஸ்தம்பத்தினாலும் நமக்கு முன் செல்லுகிறவர், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர் மாத்திரமல்ல, முன்னாலேயும் செல்லுகிறார். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசிக்கலாம். பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு வீடுகளிலே சென்று இந்த மாதம் முழுவதும் அல்ல, இந்த ஆண்டு முழுவதிலும் அல்ல, நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே பதித்து கொள்ளுவோம் என்றால் நம்மை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாய் இருக்கிறவர். வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். 15 வாசிக்கலாம். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை, நாம தான் கர்த்தருக்கு சாட்சியின் கூடாரம். நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு சாட்சியாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். நான் உன்னுடைய வாசஸ்தலத்தை என்னுடைய மேகமாகிய கூடாரத்தினாலே, பிரசன்னத்தினாலே மூடி போடுவேன். சாயங்காலமான போது இருள் வர ஆரம்பிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. நாம் ஒருவேளை நெருக்கங்களின் வழியாக, அதுதான் இரவு, அதுதான் இருள், அந்த இருளான பாதை வழியாக நாம் செல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட கர்த்தர் சொல்றார், நான் உன்னை சுற்றிலும் அக்கினிமயமான தோற்றத்தோடு எப்பொழுது வரைக்கும் இருக்கிறவர். உன் வாழ்க்கையிலே விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் உதிக்கும் மட்டுமாக அக்கினிமயமானவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். இப்படி நித்தமும் நம்ம என்னைக்கோ ஒரு நாள் அந்த பிரசன்னத்தில் களி கூறக்கூடாது. நித்தமும் அவருடைய சமூகத்துக்குள்ளாக களி கூறுகிற அனுபவம் இருக்குமானால், இங்கு இருக்கிற அநேக சாட்சியின் கூடாரங்களாகிய இந்த வாசஸ்தலங்கள் நாம் அனைவரும் கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நம்மை குறித்து ஒருவரும் இவங்க இப்படி பேசினாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கு, நாம் தவறு செய்து சுட்டி காட்டினால் திருத்தி கொள்ள வேண்டும். தவறு செய்யாத பொழுது நம்மை பழியாக பேசுவார்கள் என்றால், நமக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும்? நித்தமும். இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை உங்களையும் என்னையும், பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி நம்மை என்ன பண்ண வேண்டும்? மூடிக்கொள்ள வேண்டும். இப்படி நித்தம் டெய்லி இருக்கணும். ஏதோ ஒரு நாள் அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது இல்லை, நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும், வேறெவர் யூ கோ, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே கூட வருகிறார். அப்போது அவருடைய அக்னி நம்மோடு கூட இருக்க வேண்டும், அவருடைய மேகம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். வாசிக்கலாம் பாருங்க, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிக்கலாம். நெகேமியா 9, 12, 19. பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் நமக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் என்ன செய்கிறார்? வெளிச்சமாக்க இரவிலே அவர்களை வழி நடத்துகிறவர். ஒருவேளை வருகிற நாட்களிலே நம்மை வழி நடத்துகிறதற்கு, ஐயோ நான் எப்படி இந்த பாதையிலே போகிறேன், தடுமாற்றத்தோடு இருக்கிறோமோ, கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிறார், உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன், பகலிலும் உன்னை வழி நடத்துவேன் என்னுடைய மேக ஸ்தம்பத்தினால், இரவிலும் உனக்கு நான் வெளிச்சம் காட்டுவேன். தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ நித்தமும் எனக்குள்ளே இருக்க வேண்டும். யோபுவின் வாழ்க்கையிலே அதை பார்க்கிறோம்.
அவனுடைய நண்பர்கள், அவனுடைய உறவுகள், அவனுடைய மனைவி கூட அவனை வெறுத்தாலும் பகைத்தாலும் பழி பேசினாலும் கர்த்தருக்குள் தன்னை அமைதியாய் காத்து கொண்ட யோபுவை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம் முன்பாக நிறுத்துகிறார். நம்ம ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட புலம்பி தவிக்கிறோம், அவிசுவாச வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம், கர்த்தரை அவமகிமைக்கு ஏதுவான வார்த்தைகளால் காயப்படுத்தி விடுகிறோம். இந்த காலை வேளையிலே நித்தமும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வருகிற நாட்களில் எல்லாம் நாம் வாழ கற்றுக்கொள்ளுவோம் என்றால் கர்த்தரும் சொல்லுகிறார், நான் உன்னை பகலிலும் இரவிலும் வழி நடத்த மேகத்தினாலும் அக்னியினாலும் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை சுற்றிலும் இருப்பேன். 19க்கு வரலாம். உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே கைவிடவில்லை. எப்பொழுது அவங்க வனாந்தர பாதையிலே வரும் பொழுது கூட கைவிடாத கர்த்தர், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர். எப்படியாம்? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு அல்ல, அவருடைய மிகுந்த மன உருக்கம். அதனால்தான் நம்ம பாடணும், கிருபையே கிருபையே. கிருபை நம்மை காத்து வருகிறது, கிருபை நம்மை ஜெயமான பாதைகளிலே நடத்தி வருகிறது, கிருபை நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது, கிருபை நம்மை பலப்படுத்துகிறது, கிருபை நம்முடைய பலவீனங்களை நம்மை விட்டு அகற்றி அவருடைய மகிமைக்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. அவருடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே வனாந்தரத்திலே அவர் கைவிடவில்லை என்பதை எப்படி நிறைவேற்றுகிறார்? வாசிக்கலாம். அவர்களை வழி நடத்த பகலிலே, பாருங்க, நம்ம வாசிக்கிற வார்த்தைகளில் எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் பகல் இரவு. இரவு போயிடுச்சுன்னா பகல் வருது, பகல் முடிஞ்சா இரவு வருகிறது. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. பகலிலே மேகத்தினால் உன்னை வழி நடத்துவேன், இரவிலே அக்னியினால் உன்னை வழி நடத்துவேன், உன்னை விட்டு நான் விலகி போவதில்லை, நீ என்னை விட்டு விலகாது இருக்கும் வரைக்கும். எலிசாவை பார்க்கிறோம், அவருடைய விசுவாசம் தளரவில்லை. எதிரி வருகிறதை கூட தன்னுடைய ராஜாவுக்கு சொல்லி தன்னுடைய தேசத்திற்கு அவன் ஒரு பாதுகாவலனாக இருக்கிறான். அந்த மனிதனை பிடித்து வர எதிராளி ஆட்களை அனுப்பினாலும் கூட அவன் சோர்ந்து போகவே இல்லை, பயப்படவில்லை, திகைக்கவில்லை. பதிலாக அவன் தைரியத்துடன் என்ன செய்கிறான்? வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், பயப்படாதப்பா, நம்மோடு கூட இருக்கிறவங்க அதிகம் பேர். என்ன எஜமானருக்கு மண்டை மூளை எதுவும் குழம்பிருச்சா? நாம் 2 பேர் தானே எஜமானனே இருக்கிறோம், நீங்கள் நான், வேறு யார் இருக்கா? அதிகம் சொல்கிறீங்க. நானும் பயந்தாங்குழி, ஏதோ உங்கள் நிழலில் நான் கொஞ்சம் அப்படி இளைப்பாரிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இதுகளை பார்த்தாலே பயமாக இருக்குது, நடுங்கி போய் நிற்கிறேன். நீர் எப்படி தைரியமாக இருக்கிற? ஒரே ஆளு தான் நீர், ஆகக்கூடி நம்ம 2 பேரில் நான் மைனஸு, நீர் தான் பயப்படாத மாதிரி காமிச்சுக்கிறீரு, அப்போ அதிகம் சொல்கிறீரே. எலிசா அவங்கிட்ட கதையெல்லாம் சொல்லலை, ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இவன் கண்களை திறந்து விடுங்க ஆண்டு. உடனே கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். இப்போ அவன் பார்க்குறான், ஆஹா, அக்னிமயமான ரதம். அவன் கூட வந்தது வெறும் ரதம் தான், அவன் அனுப்புறது ஆர்டினரி ஹார்சஸ் தான். ஆனால் நம்ம கூட இருக்கிறது குதிரையே அக்னியாக இருக்குது. அப்படி கால் அப்படி தட்டு போகும்போது பார்க்கும் பொழுது அக்னி பறக்குதுய்யா, நான் இனி பயப்பட மாட்டேன். அந்த எலிசாவினுடைய ஆவி நமக்குள்ளும் வேண்டும். நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடி அவருடைய வார்த்தைக்குள்ளே நம்மை பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுவோம் என்றால் அவருடைய மிகுந்த மன உருக்கம் வனாந்தர பாதைகளிலும் நம்மை தொடர்ந்து கொண்டு செல்லும். அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், ஒருவேளை நாம் இருளான பாதைகளிலே செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஷீல்டாக இருக்கிறார், ஒரு கேடகமாக இருக்கிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19, 20 வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. முதல்ல பார்த்தோம், அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருவர். அடுத்தது பார்க்கிறோம், அவர்களுக்கு முன்னே கர்த்தர் செல்லுகிறவர். முன்னால் மாத்திரம்தான் நான் செல்லுவேனா? உனக்கு பின்னாலேயும் நான் தான் இருக்கிறேன். உனக்கு விரோதமாக
அநேகர் எழும்பினாலும் அது மனிதர்களாய் இருக்கலாம், அசுத்த ஆவிகளாய் இருக்கலாம், அதை குறித்து உனக்கு கவலை வேண்டியதில்லை. பதிலாக இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் இப்பொழுது எங்கே நடக்கிறார்? பின்னே வருகிறார். அந்த முன்னாலே இருந்த மேக ஸ்தம்பம் பின்னாலே உனக்கு அரணாக நிற்கிறது. 20 வாசிக்கலாம். ஏன் பின்னாலே வருகிறார்? எகிப்தியருடைய சேனையும் இஸ்ரவேலருடைய சேனையும் அங்கே மிங்கிள் ஆகிவிடக் கூடாது. கர்த்தர் பாதுகாக்கிறதுல எத்தனை அக்கறையுள்ளவர்! அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும், ஒருவேளை இருட்டுக்குள்ளே தெரியாதுடா, நம்ம அவங்களோட கலந்துட்டோம்னா நம்மை அந்த அக்கினிமயமான கர்த்தர் பாதுகாத்து விடுவார். நோ, நீ உள்ளே வந்துடக்கூடாது. நான் எங்கள் பிள்ளைகளுக்கு பின்னாக இருந்து நான் காப்பேன். நீ அவங்களோட மிங்கிளாக முடியாது. நாம் ஒருவேளை நினைக்கலாம், என் கூட அவங்க ஜாயிண்ட் ஆகுறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், முன்னாலே இருக்கிற கர்த்தருடைய தூதனானவர் பின்னாலே வருகிறார், ஒன்றோடொன்று சேராதபடி. இப்பொழுது எகிப்தியருக்கு அது எப்படி இருக்கிறது? இருளும் அந்தகாரமுமாய் இருக்கிறது. ஆனால் அதே ஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கோ வெளிச்சமாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இரவும் இருளும் இருக்கும் என்றால் கலங்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நமக்கு கேடகமாக நமக்கு பின்னாலே வருகிறார். எதிரிகள் நம்மை தொட்டு விடாதபடி, எதிரியினுடைய சுபாவங்கள் நம்மை ஆக்கிரமித்து விடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், நான் முடித்து விடுகிறேன். கர்த்தர் ஒருவேளை அக்னிமயமான சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து செல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 16:10 வாசிக்கலாம். யாத்திராகமம் 16:10, மறைவான கூடாரமாக அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை, இப்போ சுற்றிலும் இருந்த மகிமை, வால் ஆஃப் ஃபயர், அக்னிமயமான அந்த வேலி முன்புறத்தில் மாத்திரமல்ல பிற்புறத்தில் மாத்திரமல்ல, அது ஒரு கூடாரமாக நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நம்மை சுற்றிலும் அது நம்மை நிறைக்கிறதாய் இருக்கிறது. 24:16 வாசிக்கலாம். யாத்திராகமம் 24:16, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல். அதுதாங்க அந்த வால் ஆஃப் ஃபயரினுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம கூடவே அது தங்கி இருக்கும். நம்ம எங்கே போனாலும் அது நம்ம கூடவே வரும். நம்ம யார் கூட எதை பேசுகிறோம், நம்ம பேசுகிற வார்த்தைகளை ஆவியானவர் நம்முடைய வாயிலே அருளுகிறவர், நம்ம கூடவே தங்கி இருக்கிறவர். அந்த மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. இது நமக்கு ஒரு சவாலான காரியம். எனக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்க வேண்டும், நல்லதுதான். எனக்கு கர்த்தர் வழிகாட்டியாய் இருக்க வேண்டும், ரொம்ப நல்லது. அதே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மேகத்துக்குள்ளாக நீ 6 நாள் இருக்கிறியா? அதுதான் விசேஷம். நம்ம இதெல்லாம் வாஞ்சிக்கிறோம், பரவசம் அடைகிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மேகம் 6 நாள் அதை என்ன செய்திருந்தது? மூடி இருந்தது. ஓய்வு நாளிலே ஆலயத்திற்கு வரும் பொழுது பாருங்க, எல்லாமே தேவ மகிமையினால் மூடி இருக்கிறவர்களாக ஆலயத்திற்கு வரும் பொழுது அந்த ஆராதனை வித்தியாசமாயிருக்கும். கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல முடியும். நாம் எழுத்தின்படியாக வருகிறோம் போகிறோம், அது அல்ல. மேகம் 6 நாள் மூடி இருந்தது. 7ஆம் நாளில்தான் கர்த்தர் மேகத்தின் நடுவிலிருந்து என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். 6 நாளும் அந்த மேகத்துக்குள்ளாக நாம் மூடி இருந்து நம்மை அந்த மேகத்தின் பாதுகாப்பிலே, வழிகாட்டுதலிலே, அரவணைப்பிலே நாம் நம்மை கொண்டு செல்லுவோம் என்றால் 7ஆம் நாளிலே நம்ம இன்னைக்கு காலத்திற்கு கர்த்தருடைய நாள் 1ஆம் நாள். ஆனால் ஓய்வு நாள் இங்கே வேதாகமப்படி பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று ஆலய கூடுகையிலே நாம்
கூடி வரும் பொழுது நம்மை பெயர் சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறவராய் இருக்கிறார். உங்கள் பெயரை சொல்லி உங்களை கூப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குதா? 6 நாளும் நீங்கள் மேகத்துக்குள்ளே இருந்துட்டு 7ஆம் நாள் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து பாருங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறவர். வாசிக்கலாம், யாத்திராகமம் 34:5 வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:5. மேகத்திலே கர்த்தர் இறங்கி உன் அருகே நிற்கிறவர். உன் பேரை சொல்லி கூப்பிடுறவர் மாத்திரமல்ல, உன் அருகே நின்று தம்முடைய நாமத்தை குறித்து நமக்கு விவரித்து காண்பிக்கிறவர். எத்தனை அற்புதம் பாருங்க. உங்கள் பெயரை சொல்லி மட்டும் அவர் கூப்பிடுகிறவர் அல்ல, தம்முடைய பெயரையும் நீங்கள் அடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால், அந்த 12 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே உடன்படிக்கையோடு கர்த்தர் அந்த தம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை நிறைவு செய்கிறதை பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம், யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34, 35, 38 வாசிக்கலாம். மேகம் அதின்மேல் மேலே தங்குகிறது, சுற்றிலும் தங்குகிறது, உள்ளே வெளியே முற்புறத்திலே பிற்புறத்திலே தங்குகிற இந்த மேகம் கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை என்ன செய்கிறது? நிரப்பினதினால் மோசேயினால கூட உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அதுதான் உன்னதமான மகிமை நிறைந்த அனுபவம். இப்போ 38 வாசிக்கலாம். மற்றவர்களுடைய கண்களுக்கு, மாம்சீக கண்களுக்கும் அந்த மகிமை பிரத்யட்சமாக காணப்படுகிறதை கர்த்தருடைய வார்த்தை அங்கே கூறுகிறது. பகலில் கர்த்தருடைய மேகமும் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல். நீங்களும் நானும் தானே கர்த்தருடைய வாசஸ்தலம். நம் மேலே கர்த்தருடைய மகிமை என்ன செய்திருக்க வேண்டும்? நம்மோடு கூட, நம் மேலே, நமக்கு முன்னே, நமக்கு பின்னே, நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறவர். முடிக்கலாம் பாருங்க. உபாகமம் 31:15. உபாகமம் 31. மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நின்றது. நீங்கள் உங்களோடு கூட இருக்கிற மேகம், முற்புறத்திலே பிற்புறத்திலே உங்களை சுற்றிலும் இருக்கிற சமூகம் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்றால், வாசலிலும் கூட தேவனுடைய சமூகத்தை அங்கே பார்க்க முடியும். இந்த வசனத்தை நாம் எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்கலாம். கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் மீண்டும் ஒரு முறையாக வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய இந்த நல்ல வார்த்தைக்காக நாம் இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. என்னை சுற்றிலும், எங்களை சுற்றிலும், எங்களுடைய கூடார வாசல் வரைக்கும் உம்முடைய மேகம் இருக்கிறதற்காக, முன்னாலே பின்னாலே எங்களோடு கூட தங்கி இருக்கிற அந்த அக்னி ஸ்தம்பத்திற்காக, கூடார மறைவுக்காக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லுவோம். இவ்வளவுதான் நன்றியாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்து. நமக்கு வழிகாட்டியாக, ஆலோசகராக இருக்கிற அவருடைய மேகத்திற்காய் நன்றி செலுத்துவோம். தெய்வீக பாதுகாவலராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஐயா.
கூடார வாசல் வரைக்கும் நிற்கிற சமூகத்திற்காக நன்றி அப்பா. அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறவரே, உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. இந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் 6 நாளும் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் மேகத்தின் நடுவிலிருந்து கர்த்தர் கூப்பிட்டார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அப்படி நீர் அக்கினி மதிலா இருக்கிறதற்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். நாங்கள் பகலில் நடக்க, இரவில் நடக்க எங்களை சூழ்ந்திருக்கிறபடியினாலே எங்களுக்கு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் எங்கள் வாசஸ்தலங்களிலும் எங்கள் கூடார வாசஸ்தலத்தின் வாசலிலும் நீர் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சபை பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். ஆவிக்குரிய தேவைகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய பரிசுத்த காரியங்கள் உமக்கு தெரியும் அப்பா. நாங்கள் அவைகளில் எல்லாம் பத்திரமாய் நடக்க எங்களை உம்முடைய ஆளுகைக்கு கீழாக சமர்ப்பிக்கிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. மேகம் எழும்பும்போது நாங்கள் பயணப்பட வேண்டும் ஐயா. மேகம் அமர்ந்திருக்கும் பொழுது நாங்கள் காவலை காத்து கொள்ள வேண்டும் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுடைய நல்ல ஆலோசகரே, வழிகாட்டியே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கேடகமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் வருகிற இந்த ஒரே நாள் நல்லது என்று விசுவாசித்து துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். கேடகமானவரே, கிருபை நிறைந்தவரே, சூரியனை போன்றவரே, உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா நீர் நிழலாடுவீராக, அசைவாடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வீணான காரியங்கள் எல்லாம் அகன்று போகட்டும் ஐயா. மனக்லேசங்கள் அகன்று போகட்டும் ஆண்டவர். சமாதான பிரபு தாமே ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைவராய் வீற்றிருப்பீராக, ஆளுகை செய்வீராக. அத்தனை தேவைகளையும் சந்திப்பதற்கு உமக்கு ஆகும் ஆண்டவரே. ஆண்டவரே, எதிராய் வருகிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே இசைவாய் மாறுவார்களாக. தகப்பனே, நீர் சொல்லி இருக்கிறீர், உங்களால் கூடுமானால் ஆனபட்டும் யாவரோடும் சமாதானமாய் இருக்க சொல்லி இருக்கிறேன். நாங்கள் யாவரோடு சமாதானமாய் நாங்கள் எங்கள் நாட்களை கொண்டு செல்ல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உலகத்திற்கு எங்கள் வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்க ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு சகோதரனை பலப்படுத்துங்க, ஒவ்வொரு சகோதரியை பலப்படுத்துங்க, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஞானத்தின் ஊற்றுக்காரனரே, நீங்க ஞானத்தினால் ஒவ்வொரு பிள்ளையை நிறைத்தருளுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் கல்வியிலும் சிறந்திருக்க வேண்டுமே அப்பா. எங்கள் பிள்ளைகள் உலகத்தின் காரியங்களிலும் ஸ்கில்டாய் இருக்க வேண்டுமே அப்பா. எங்கள் பிள்ளைகளை நீர் உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய பலத்தினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய காருண்யத்தினால், உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே கைவிடாமல் நடத்தும்படியாய் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவதாக.
ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை, உம்முடைய மாம்சத்தை நாங்கள் உட்கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்கள் சரீரங்களிலே பலவீனம் அல்ல அப்பா, காண்டாமிருகத்துக்கொத்த பலன் நிறைந்திருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், சுதந்தரிக்கிறோம். ஆண்டவரே, சபையின் அத்தனை ஊழியங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் முன் செல்லுவீராக, கர்த்தருடைய ஆவியானவர் பின் செல்லுவீராக. கூடாரத்தின் வாசலிலே நீ நிலை நிற்பீராக. நாங்கள் எங்களை சுற்றிலும் நீர் இருக்கிறீர் என்ற தைரியத்தோடு இந்த உலகத்திற்குள்ளே பிரவேசிக்கிறோம் ஐயா. எங்கள் வேலைகளுக்குள்ளே பிரவேசிக்கிறோம் ஐயா. எங்கள் படிப்பின் காரியங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறோம் ஐயா. சபையின் ஊழியங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கட்டும் ஆண்டவர். பிரசவத்திற்காயிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். சுகமான பிரசவத்தை அனுமதிக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பாதபடியிலே நிறுத்துகிறோம். நல்ல செய்திகளை நாங்கள் கேள்விப்பட கிருபை தாரும். கர்த்தருடைய ஆவியானவர் அவைகளை சேர்ப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் சூழ்நிலையை பார்க்கவில்லை அப்பா, உம்மை பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமையிலே, உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய இரத்தத்தின் புண்ணியங்களிலே எங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறோம் ஆண்டவரே. சபையை சுற்றிலும், சபைக்கு வருகிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரை சுற்றிலும், அவர்கள் குடும்பங்களை சுற்றிலும், சபையின் ஊழியங்களை சுற்றிலும் உம்முடைய நாமத்தினாலே வேலி அடைக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம். சத்துரு கொண்டு வருகிற தீமைகள் எல்லாம், ஞான குறைவுகள் எல்லாம், தந்திரங்கள் எல்லாம் நாசம் என்று சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஞானத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே பலத்தை சுதந்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஆரோக்கியத்தை சுதந்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரஸ்தாபமாயிருக்கட்டும் ஐயா. இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவினுடைய காரியங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிராகரிக்கிறோம். உம்முடைய ஜெயத்தை, உம்முடைய கிருபையை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய வாழ்வை, வளமையை, பசுமையை நாங்கள் சுதந்தரிக்கிறோம் ஆண்டவரே. கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம் ஒவ்வொருவர் மீதும் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord.